நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து என்ன வந்து பார்க்க போகிறோம்னா, நம்ம தக்காளி தோட்டமும் மிளகா தோட்டம் வைக்கிறக்காண்டி விதை பாவுன வீடியோ தான் பார்க்க போகிறோம். விதை பாவுறதுக்கு முன்னாடி நம்ம விதை பாவிட்டோம். இப்போ பாவுன பின்னாடி மேலாப்பில் வந்து நம்ம குறுக்க மெருக்கமாக கம்பு போட்டு வச்சுருக்கோம். எதுக்காண்டி கம்பு போட்டு வச்சுருக்கோம்னா அது பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அதுக்கடுத்து விதை போட்ட பின்னாடி நம்ம சுற்றிலும் வந்து பூச்சிப்பிடி தூவணும். எதுக்காண்டி பூச்சிப்பிடி தூவுறோம்னா, நம்ம விதை போட்ட விதையை வந்து எறும்பு இல்லைன்னா வேறு பூச்சி இது வந்து நம்ம விதையை பூரா எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இதாக தோட்டம் வைக்கிறதுக்கு விதை பாவுற அனைத்து நண்பர்களுக்குமே தேவையான இது வந்து பூச்சிப்பிடி தான். ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே பாறை சுற்றி போட்டோணும். அதுதான் நமக்கு முக்கியமானது. ரெண்டாவது வந்து தண்ணி பாய்ச்சல். ரெண்டாவது தண்ணி பாய்ச்சல் வந்து எடுத்தோன்னே நம்ம விதை போட்ட அந்த பாறையிலே விடக்கூடாது. எதனால் பாறையில் விடக்கூடாதுன்னா, பாறையில் விட்டோம்னா அந்த விதையை பூரா ஒரு பக்கத்தை அரிச்சிட்டு வந்து மூடிடும். அதனால் வாய்க்கால் வழி தான் விட்டு தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பாய்ஞ்சோடனே நம்ம வந்து மூடாக்கு போட்டுறணும். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்த தென்னந்தோப்புலேருந்து தென்னை மட்டையை பூரா எடுத்தாந்து மூடாக்கு போட்டோம். நீங்கள் என்ன மூடாக்கு போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.